வெல்கம் டு மை குக் சேனல். இப்போ 90's கிட்ஸ் ஃபேவரட் தேன் மிட்டாய் அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு நம்ம இட்லி மாவு இருந்தால் போதும். இட்லி மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டு, ஒரு ஸ்மால் கப். அப்புறம் சர்க்கரை ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் அரை கிலோ சர்க்கரையை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு அந்த சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கணும். சக்கரை பாகு தயாரித்து வச்சுக்கணும். தேன் மிட்டாய் நம்ம பொரிச்சு எடுத்து அந்த சக்கரை பாகில் போடுறதுக்கு. அதோட நம்ம அந்த சக்கரை பாகில் ஒரு 4 டீஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கணும். அது ஆறினதுக்கப்புறம் கெட்டியாகாமல் இருக்கும். ஒரு கம்பி பதம் வந்தோடம் நம்ம சக்கரை பாகு ஆஃப் பண்ணிக்கலாம். சக்கரை பாகு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இட்லி மாவில் கலர் பவுடர் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. கலர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரிங் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, ஒரு சின்ன கரண்டி எடுத்து எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கணும். சின்ன சின்னதாக ஊற்றினீங்கன்னா தான் அது நல்லா பொரிஞ்சு நல்லா பபிள்ஸ் மாதிரி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். சின்ன கரண்டி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமும் ரொம்ப லோ ஃப்ளேமும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ரொம்ப லோ வைக்காமல் மீடியமாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டை நம்ம ஊற்றி எடுத்துக்கணும். இப்போ அடுத்த செட்டை ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம சூடாகவே எடுத்து அந்த சுட இருக்கிற சக்கரை பாகில் சேர்த்துட்டு நல்லா ஊறுறதுக்கு போட்டு நல்லா அழுத்தி வச்சிடலாம். ஒரு 1/2 hour கழித்து அதுக்கப்புறம் அந்த சக்கரை பாகிலேருந்து நம்ம வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஸ்வீட்டாக வேணும், சர்க்கரை வேணும் அப்படின்னா சர்க்கரையில் போட்டு உருட்டி எடுத்து நீங்கள் ட்ரை ஆக வச்சுட்டு அப்புறம் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். இது 90's கிட்ஸ் ஃபேவரட் தேன் மிட்டாய். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.